ஃபஸ்ட்டு நம்மளோட மேடம் பட்டர்ஃப்ளை தான். அங்கே பாருங்களேன், மேடம் பட்டர்ஃப்ளை. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது சில இதெல்லாம் வந்து என்னென்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு என் குவாலிட்டியை பார்த்துட்டு என்கிட்ட வாங்குகிற தங்கங்களுக்கே எனக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு இது இல்லை. வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபேஸ்புக் மூலயமா எனக்கு உண்மையிலே ஒன்று கூட வந்தது கிடையாது. ஆனால் அதில் ஒருத்தி பார்த்திங்கன்னா, இந்த சோஃபியா ஸ்டீஃபன் இருக்காளே, இந்த சோஃபியா ஸ்டீஃபன் இருக்காளே, 35 பேர் இருக்கிற ஒரு இதுங்க, ஒரு கூட்டங்க. அதில் போயிட்டு அவளோட தூக்கமே போச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், தமிழச்சி கார்டனில் எப்படி இவ்வளோ சேல் போகுது, தமிழச்சி கார்டனில் எப்படி இப்படி சேல் கொடுக்குற, எனக்கு என்ன நீ அந்த நேரத்தில் போய் நீ 4 தொட்டியை வாங்கி ஒரு மண்ணை வச்சு அதில் நீ வளர்த்தேன்னா உனக்கு இந்த மாதிரி பூவாவது கொடுத்துருக்கோம். நீ பேசுனியே, கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, உன்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கர்மா வந்து என்ன பண்ணுன்னா, நீ தப்பாக ஏதாவது நினச்ச அப்படின்னா, நீ நினைக்கிறேல காரணம் இல்லாமல் ஒருத்தவங்களை, நீ என்னால் ஒன்றும் அடி வாங்கியிருக்கணும், இல்லை என்னால் நீ வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டு நீ என்னை நினைக்கிறேன்னா கூட கடவுள் ஓகேன்னு பாரபட்சம் பார்ப்பார். நீ என்ன பண்ணிட்ட, எந்த விதமானதும் இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீ என்ன பண்ணிட்ட, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம 35 பேர் இருக்கிற இடத்துல அதில் இருக்கவன்லாம் மற்றவன் என்ன பண்ணுறான்னா, என்னைய சோஃபியா ஸ்டீஃபன் அவள் ஒரு வைரஸ். ஆமாம், கடவுள் பார்த்துட்டே இருந்தார், வைரஸ் தான், குட் வைரஸ், குட் பாக்டீரியாஸ் இருக்க மாதிரி உன்னை வந்து நான் பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என் குவாலிட்டியை உன்னோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்து சிரித்தேன். சிரிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஓகே, நான் அப்படியே கடவுள்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்தேன். தேவையில்லாமல் பேசுகிறாங்க கடவுளே, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து உனக்கே தெரியும். அப்புறம் என்னென்னா, நீயே வந்து என்கிட்ட ரெயின் லில்லி வேறு வாங்க வர்ற, இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி ஐ ஆம் கிரேசி ஆன் ரெயின் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உன் மனசாட்சிக்கு நீ முதல்ல உண்மையாக இருக்கியாங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஃபேஸ்புக் வந்து ஒரு சிங்கிள் இது கூட எனக்கு கஸ்டமர்ஸ் வந்தது கிடையாது. சொல்லப்போனால் என்னோடய பிக்சர்ஸை போட்டு அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய பிக்சர்ஸை போட்டு அதை ரெஃபரன்ஸுக்கு எடுத்து தான் நிறைய பேர் வந்து இது பண்ணுது. ஏன்னா நான் போட்டாலே அழகழகு பியூட்டிஃபுல் பிக்சர்ஸாக தான் நான் போடுவேன். நான் ஒரு குரூப்போட அட்மினே என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்கள் குரூப்பில் வந்து ஆக்சுவலி புக்கு போட்டு இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து இதை ஒரு இது பண்ணுவோம் மேம், அதில் உங்களோட பிக்சர்ஸ் கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என் பிக்சர்ஸை பார்த்து தான் இன்னொன்று எந்த யூடியூபரும் யாரும் வந்து இந்த ரெயின் லில்லி இதுதான்னு உங்களுக்கு இப்போ மேடம் பட்டர்ஃப்ளை அப்படின்னா இப்போ சேலுக்கு இருக்கவங்கள வந்து யார் இது மேடம் பட்டர்ஃப்ளை இது வந்து நீங்கள் இப்படி இருக்குது, இல்லை வாஷ் பண்ணுறதுக்கு இப்படி எடுத்து இப்படி அலசணும் கொள்ளணும், இந்த நாலேஜையும் நான் கொடுக்குறேன். ஸோ கடவுள் நியாய தராசு முன்னாடி எது நியாயமோ அதுதான் நியாயமாக இருக்கும். நேற்றுக்கு போட்ட ஒரு 1 hour கூட இருக்காது எனக்கு சேல். இத்தனையும் நான் இப்போ எடுத்து என்னோட இந்த தொட்டியை காலி பண்ணிட்டேன். ஓகே, ஒரு பேர் என்ன கட்டினானா, மெயினாக வந்து அந்த சைடு நம்ம தமிழ்நாடு இல்லாமல் மற்ற சைடு போய் சோஃபியா ஸ்டீஃபன் செல்லிங் வெரி வெரி லோ ப்ரைஸு, மார்க்கெட்டை வந்து ரொம்ப இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மார்க்கெட்டு? மண்ணாங்கட்டி மார்க்கெட்டு, புடலங்காய் மார்க்கெட்டு, வெண்டைக்காய் மார்க்கெட்டு, பாகக்காய் மார்க்கெட்டு. அதாவது ரெயின் லில்லி பிடிக்குதுன்னு வச்சு வளர்க்குறதுல வந்து மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளேயரில் அவங்கவுங்க ஒரு ரேட் வச்சு கொடுத்துட்ருக்குறோம். சரி, இதில் நீ என்ன பெரிய மண்ணாங்கட்டி மார்க்கெட்டை வந்து நீ பிடிச்சிக்கிட்டு வந்து இப்போ இது பண்ண வந்துட்டேன். இப்போ என்ன யாருக்கு சைக்கோ தான் அதை பண்ணுவாங்க. ஐ திங்க் மென்டலி ஷீ இஸ் நாட் ஹெல்தின்னு நான் நினச்சேன். அது ரீசன்ட் டேஸில் நான் நிறையவே பார்க்குறேன். ஸோ ஒருத்தவங்களை பற்றி இல்லை, எல்லாரை பற்றியும் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் எதுக்கு? நான் அப்போவே ஓப்பன் சேலஞ்சு தான் கொடுத்தேன். என் ஃபோன் நம்பருக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு, என்ன உனக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி நான் என் ஃபோன் நம்பர் ஒன்று நீ பேசுனா அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போய் உங்கள்கிட்ட பேசணுன்றது கிடையாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தங்கங்களா, பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கோன்னா ஒருத்தவங்க முன்னேறோன்னா அதுக்கு முட்டுக்கட்டைகள் 1000 வரும். அது எதையுமே வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடாது. நம்மளோட வேலை அந்த இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் வச்சு பார்த்துட்டே இருப்பேன் நான். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் ஒன்று கூட ரெலவெண்ட்டாக இருக்காது. நான் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒன்று கூட ரெலவெண்ட்டாக இருக்காது. அப்புறம் என்ன பண்ண, அந்த குரூப்பில் இருந்தே இவ்வளோ தூக்குனாதான். அப்போ எந்த அளவுக்கு பயந்து போய் நீ தூக்கிட்டு அங்கேருந்து எனக்கு கஸ்டமர் வர போகிறாங்களா, நான் ஏன் வேலையை பார்த்து என்னோட இதை பார்த்து இதுதான் மேடம் பட்டர்ஃப்ளை, இந்த சைஸ் பல்பு தான் நான் கொடுக்குறேன். இது வந்து நான் ஒரு 550 காம்போவில் இது நாங்சம்பு புது வெரைட்டி, அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெயின் லில்லி ப்ளஸ் 2 வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், இதுக்கெல்லாம் எந்த மார்க்கெட் எம்ஆர்பியும் கிடையாது. நீ இதையும் நீ போய் லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவங்க பாவம் ஒன்றை நம்புவாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணி நைட் நீ பெட்டுக்கு போகும்போது நீ நிம்மதியாக தூங்குறியா, அதை பாரு, அவ்வளோதான். ஸோ நம்மளை பார்த்து தான் நம்மளோட குழந்தைகள் வந்து வளருவாங்க. ஸோ இதை வந்து நான் திரும்பவும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா உன் பேரில் இருக்க ஒரு சின்ன ஒரு கன்சர்னில், பிகாஸ் நீ ஒரு பொண்ணு, அதனால் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன கன்சர்னில் மனசாந்தி அமைதிங்கிறது நம்ம பெட்டுக்கு போய் தூங்கும்போது இருக்கணும்.
எவ்ரிடே நான் வந்து இப்போ பெட்ரூம் போகிறேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்னா ரியலி நான் சொல்கிறேன் ஹெவன் அப்படிம்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த நாளை கடவுள் எனக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் வர்றதுக்கான இதை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு என்ன பாதிக்கப்படு மனநலம் இவ்வளோ பாதிக்கப்பட்டு ஒருத்தவங்களை பற்றி போய் ஒரு குரூப்பில் அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ தைரியமாக இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பேசி, அப்போனா நீ எல்லாம் என்ன மனுஷியா இல்லை ஜந்துவானே எனக்கு உண்மையிலே தெரியலை. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதனால் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை ஒதுக்குறாங்க, வேறு ஃபேமிலியாக இருக்கட்டும், அது எதுவாகவே இருக்கட்டும், ஒதுக்குறாங்க அப்படின்றதுக்காக ஒதுங்கி போய் மட்டும் உட்காந்து உங்கள் மேலே தப்பில்லை, நீங்கள் நியாயமாக இருக்கீங்கன்றப்போ நீங்கள் உறக்க உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடவுள் அதுக்கான நியாயத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. இதில் ஒரு 35 to 40 இருக்கும். இது இன்றைக்கி என் கஸ்டமர் வீட்டுக்கு போகுது. ரியலி ஐம் ஹாப்பி. இந்த ஃபேஸ்புக் மூலமே எனக்கு எந்த எதுவும் வர கிடையாது. எனக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் பீப்புளை இவ்வளோ வச்சுருக்கோம், இல்லைனா வந்து இப்படி அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. என் தங்கங்களுக்கு எனக்கு இருக்கிறத நான் கொடுத்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே போதும். ஸோ மற்ற ரெயின்லிலி சேல் பண்ணு நினைக்கிற தங்கங்கள் யாரையும் மைண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க. இந்த தொட்டிக்கான காசு நீங்கள் போடுறீங்க, மண்ணுக்கான காசு நீங்கள் போடுறீங்க, இது என்ன பூன்றதை நீங்கள் படிக்கிறீங்க, இது என்னன்றதை சொல்லி கொடுக்குறீங்க. அப்படின்றப்போ நான் பெருமையாகவே சொல்லுவேன், நான் இதுதான் பல்பு சைஸ், இது பூவோடு நான் தரேன்னு இந்த ட்ரெண்டை ஆரம்பித்ததே நான் தான். இது இல்லைன்னுலாம் மறுக்கவே முடியாது. இது ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ எதிர்ப்புகள் வந்துச்சுன்ட்டும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா தப்பாக பேரை வந்து இது பண்ணி ரீசல் இவ்வளோ வச்சுருக்கிறதெல்லாம் ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான், மேடம் இது வேணும் மேடம் அது வேணும் மேடம். நான் சொன்னேன் இதெல்லாம் கிராஃபிக்ஸ்டா, இதெல்லாம் கிராஃபிக்ஸு, நீ என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு நான். ஸோ மன தைரியம் வேணும். பெண்கள் அப்படின்றதால நம்ம ஒடுங்கி போகணுன்ட்டுலாம் கிடையாது, ஓகேவா? இல்லாத ஒன்று ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா கடவுள் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தான் கொடுப்பாருன்றதுக்கு தமிழச்சி கார்டன் தான் ஒரு எடுத்துக்காட்டு.